ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுளுக்கு இருபையில் நல்லா இருக்கேங்க. ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னவோ மண்டே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வீக்கெண்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், வழக்கமாக வீக்கெண்டு வந்தாலே இதழுக்கு ஜிங்கலாலா தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்டு அறுவடை என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ அடீனியமெல்லாம் நல்லா மழைக்கு சூப்பராக நல்லா கொழு மொழுன்னு வளர்ந்துருக்குறாங்க. ஓகேவா? கையை காலை கிழிச்சு அது முன்னாடி வெட்டி போட்டிருந்தது ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் பழங்களே பறிக்க முடியல. செடி முழுக்க நிறைய காய்களும் பிஞ்சுகளும் பூக்களும் பழங்களும் இருக்கிறதுனால என்னால் பறிக்க முடியாதுன்ற காரணத்தினால் அங்கங்கு டிஸ்டர்பாக இருக்கிற கிளைகளை நான் வெட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, வெட்டினதை நம்மளோட ஃபார்மில் தரையில் நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஓரமாக வெட்டி வச்சுருந்தேன். கூடவே இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பூக்கள், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, மல்பெரி, தக்காளி இதெல்லாம் நம்மளோட மாடி தோட்ட அறுவடைங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுக்கும் நம்ம செடிகளோட அந்த க்ரீனிஷுக்கும் எப்படி சொல்கிறதுனா உண்மையாகவே ஒரு ஊட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக அதே தான் சொல்கிறேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்களோட வேலைகளை சந்தோஷமாக ஹாப்பியாக செய்யுங்க, ரிலாக்ஸ் ஆகிருங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கான டேயை நீங்கள் என்ஜாய் பண்ணி வேலை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டைம் நாளைக்கு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ டைம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரெஷியஸான ஒரு விஷயங்க. ஸோ நான் என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அது என்ன அப்படி இப்படின்னு கண்டதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காமல் நம்மளுக்கான வாழ்க்கையே டே பை டே நம்ம தாங்க வாழ்ந்து ஆகணும். ஸோ நமக்காக வேறு யாரும் நம்மளோட வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான டேயை நீங்கள் அன்னைக்கு வாழ்ந்துருங்க. ஓகேவா? ஸோ என்னோட அறுவடையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம அறுவடை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ட்ராகன் ஃப்ரூட் பறிக்கும்போது கையை காலெல்லாம் கிழிச்சாச்சு ஒரு வழியாக. ஸோ எப்போவுமே ரணக்கலந்தாங்க. அழகான சில விஷயங்களை நம்ம செய்யும்போது சில இழப்புகளை இப்போ நம்ம பெற்று தான் ஆகணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை, அப்புறம் கோவக்காய், பூக்கள், ட்ராகன் ஃப்ரூட். இது 3வது அறுவடை ட்ராகன் ஃப்ரூட் மாடி தோட்டத்தில். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஹாவ் அ நைஸ் டே. திருப்பியும் சொல்கிறேங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான டேயை, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. மற்ற எதையும் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி யோசிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி நம்ம மட்டுமே தான் யோசிக்க முடியும். ஹாவ் அ நைஸ் டே.